உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு குரு பகவானுடைய வக்கர பயிற்சி பற்றி தான் பார்க்க போறோம். அந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சி ஆகப்பட்டது எப்ப நடக்குது அப்படின்னா, வரக்கூடிய அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 2024 இது ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி முடிவடைகிறது. கிட்டத்தட்ட 3 மாசம், அதில் 24 நாள், 4 மாசங்கள். அப்ப இந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சி காலகட்டங்கள் ஆகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா, இந்த குரு பகவானுடைய வக்கரத்தை ஒவ்வொரு வருஷமும் நம்ம போட்டிருக்கிறோம். குரு பகவானுடைய பெயர்ச்சியும் போட்டிருக்கிறோம், சனி பகவானுடைய வக்கரத்தையும் போட்டுட்டு இருக்கிறோம். அப்ப இந்த குரு பகவானுடைய வக்கர காலங்கள் ஆகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு சாதகமா இல்லை பாதகமா, இதை பத்தி இப்ப நம்ம சொல்ல போறோம். அப்ப அந்த கன்னி ராசிக்கு குரு பகவான் 4ஆம் இடத்த ஆதிபத்தியமும் 7ஆம் இடத்த ஆதிபத்தியத்தையும் அடைகிறார். அப்ப அந்த 7ஆம் இடம் என்பது பாதகாதிபதியாக இருக்கிறார். அப்ப அந்த 7ஆம் இடத்த அதிபதி 9ஆம் இடத்துல போய் அந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ஆகப்பட்டது சுக்கரனுடைய வீட்டில இருந்து அந்த கன்னி ராசிக்கு பலனை கொடுக்க போறார். அது எந்த விதமான பலன் அப்படின்னா, இப்போ இந்த பாதகாதிபதி 9ஆம் இடத்துல வக்கரம் அடைவது அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரங்களுக்கு மிக பெரிய யோகத்தை அந்த குரு பகவான் செய்ய காத்திருக்கிறார். அதுதான் முக்கியமான உண்மை. அப்ப இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பிசினஸ் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா அந்த பிசினஸ்ல ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும். ஒரு வெளிநாடு போறோமா இருந்தா வெளிநாடு போகலாம். ஒரு வியாபாரம் செய்யறவங்க அவங்களுக்கு மனநல சரியில்லை, பிசினஸ் சரியில்லை அப்படின்னா இந்த பீரியட்ல அந்த வியாபாரத்திலையும் அந்த குரு பகவான் நல்லதை செய்வார். ஒரு வேலையில ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, ரொம்ப பிரச்சனையா இருக்குது, ஒரு நல்ல நிம்மதி இல்லை, அந்த வேலையில நம்ம அந்த இடத்த மாத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கும் ஒரு விடிவு காலத்தை இந்த குரு வக்கர காலம் கண்டிப்பாக கொடுப்பார். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா, இந்த குரு பகவானுடைய வக்கர காலங்கள் ஆகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகுந்த யோகத்தை கொடுக்கிறார். அப்ப இந்த மாதிரி சமயத்துல கன்னி ராசியில பிறந்த ஆண் பெண் இருபாலருக்கும் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுப்பாரு. குடும்பத்துல நல்ல சந்தோஷத்தை கொடுப்பாரு. அப்ப அந்த குடும்பத்துல ஒரு மன நிம்மதி இல்லாமல், மன சந்தோஷம் இல்லாமல், மன திருப்தி இல்லாமல் கன்னிராசியில் பிறந்தவங்க ஒரு சிலர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல அந்த குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்ப ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். ஏன்னா கன்னிராசி அப்படின்னாவே அவங்க யாரையுமே எதுக்குமே நம்ப மாட்டாங்க. எல்லாமே தன்னால முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல அசுர நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய பொசிஷன், அவங்களுடைய வேலை, இதுல எல்லாத்துலயுமே அவங்க நல்ல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த நம்பிக்கை வச்சுதான் அவங்க இயங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த நம்பிக்கைங்கிறது இந்த பீரியட்ல அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அப்ப கன்னிராசிக்காரங்களாகப்பட்டது அவங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சோதனைகளை சந்திச்சிருந்தாலும், வேதனைகளை சந்திச்சிருந்தாலும், கன்னிராசிக்காரங்களை சுத்தி உள்ளவங்க எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க அத்தனை பேர்த்த விட நான் நல்லா சம்பாதிப்பேன், நல்லா சாதிப்பேன், நான் நல்ல நிலைமைக்கு வருவேன் இப்படிங்கிற வைராக்கியம் ஜாஸ்தி. அவங்களுடைய வைராக்கியத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன். அப்ப அதே சமயத்துல அவங்களும் அவங்களுடைய வைராக்கியத்தை கண்டிப்பாக சாதிக்க வேண்டிய காலகட்டம் இதுதான். இது அற்புதமான காலகட்டம். அப்ப இந்த காலகட்டத்துல கன்னிராசிக்காரங்க ஒரு வேலை வேணும்னாலும் தாராளமாக முயற்சி பண்ணலாம். இல்ல அந்த வேலையை விட்டு போட்டு நம்ம ஏதாவது பிசினஸ் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதுவும் இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக முடியும். இது போக நான் வெளிநாடு போகணும், நான் வெளிநாட்டுல போய் பிசினஸ் பண்ணணும், இல்ல வெளிநாட்டுல போய் நான் வேலைக்கு சேரணும், என்னுடைய லட்சியமே நான் வெளிநாட்டுக்கு போவேன், நான் சம்பாதிப்பேன்,
நான் சாதிப்பேன், நான் இந்தியாவில் எல்லாமே வந்து பார்க்க போனா நல்ல நிலைமைக்கு வருவேன் அப்படின்னு உங்களுடைய லட்சியங்கள் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக சக்சஸ் ஆகக்கூடிய காலகட்டங்கள். அப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு வீடு வாங்குவாங்க, அந்த வீடு கட்டுவதற்கு இடம் வாங்குவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில கண்டிப்பாக 40 வருஷம் 50 வருஷம் 60 வயசு வரைக்கும் வீடே கட்டாமல் தத்தளிச்சு நான் எப்படா வீடு கட்டுவேன் அப்படின்னு வேதனைப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தாலுமே அவங்களுக்கும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க, வீடு வாங்கியே தீர்வீங்க, இல்லை வீடு கட்டியே தீர்வீங்க. உங்க வீட்லையுமே சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டங்கள். உங்களுடைய ராசியில கேது பகவான் இருக்கிறாங்க, 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த குரு பார்வையும் அந்த கேது பகவானை பார்க்கறதுனால கேல யோகம் அப்படிங்கிற ஒன்று உருவாகுது. இந்த கேல யோகம் அப்படிங்கிறது கோடீஸ்வர யோகம். அப்ப இந்த காலகட்டத்துல ஒரு சிலராகப்பட்டது லட்சங்கள்ல சம்பாதிச்சுட்டு இருக்கிறவங்க அவங்க கோடிகளை சம்பாதிக்கலாம். இந்த சமயத்துல திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும். கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அதிர்ஷ்டமான குரு வக்ர காலகட்டங்கள். அப்ப இந்த சமயத்துல அவங்க லாட்டரி வாங்கலாம். இப்ப வெளிநாட்டுல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இப்ப சிங்கப்பூர், மலேசியா, கனடா, ஆஸ்திரேலியா, யூகே, இந்த மாதிரி வெளியில நிறைய கண்ட்ரியில நிறைய பேர் இருக்கிறீங்க. இவங்க எல்லாருமே கண்டிப்பா ஒரு ஷேர் மார்க்கெட்லயும் சரி, ஒரு லாட்டரியும் சரி, கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல வாங்கினால் இதன் மூலியமாக ஒரு நல்ல பாக்கியம் உண்டாகும். இதன் மூலியமாக அவங்களுடைய கடனை அடைக்கலாம், அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளலாம். இது வந்து பார்க்க போனா கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு உகந்த ஒரு அற்புதமான டைம். அப்ப இந்த டைம் ஆகப்பட்டது நீங்க படிக்கணும்னு நினைச்சாலும் படிக்கலாம், படிச்சு பாஸ் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு வேலைக்கு தகுந்த அந்த பொசிஷன் கிடைச்சிடும். அது போக ஒரு ஐஏஎஸ் எழுதுறக்கோ, குரூப் ஏ சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுறதுக்கு, டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறதுக்கு இது உகந்த டைம். இந்த டயத்தை பயன்படுத்திக்கோங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நீங்க சம்பாதிக்கிறக்கோ, சாதிக்கிறக்கோ, உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில வர்றக்கோ, உங்க வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கோ இது வந்து அருமையான டைம். கண்டிப்பாக நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுபோக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமா இருந்துச்சுன்னா இந்த பலன் இருமடங்காகும். அப்ப வந்து பார்க்க போனா நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்க்க போனா லட்சாதிபதி ஆகலாம், பணக்காரர் ஆகலாம், கோடீஸ்வரர் ஆகலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு உருவாகக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கோங்க. உங்க ஜென்ம ஜாதகம் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது. அப்ப அந்த ஜாதகமாகப்பட்டது உங்களுக்கு சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், அதை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா விதமான விவரங்களும் சொல்றோம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.